சிந்திப்பதற்கான உரிமை இல்லை, அத்தகைய சூழல் திருமாவளவனுக்கு இல்லை. அவர் விடுதலை சிறுத்தைகளாகவோ அல்லது பட்டியல் சமூக மக்களின் தலைவனாகவோ சிந்திக்காமல் திமுக உறுப்பினராகவே சிந்திக்கிறார் என்பதுதான் இதோட சாராம்சம். இதே விடுதலை சிறுத்தைகள் உள்ளவங்களும் ஆதவ அர்ஜுனா அப்படி இப்படி நம்ம கட்சி அங்கே கொண்டு போயிடுவார், இங்கே கொண்டு போயிடுவார், எங்ககிட்ட பெரிய கொண்டிசோனாக இருக்கிறாரு அப்படி இப்படின்னு பீத்தி கொண்டிருந்தவரெல்லாம் இன்றைக்கு ஆதவ அர்ஜுன் ஒரு பச்சோந்தி அவன் காசு வாங்கிட்டு தான் எங்களுக்கு வேலை செஞ்சார் அப்படி இப்படின்னு கண்ணா முன்னான்னு அவரை இன்னைக்கு பேசுவதை நாம் பார்க்கிறோம். இப்போது உங்களுக்கு பிரச்சனையே ஆதவ அர்ஜுனா அவர் பேசிய கருத்தான்னா அவர் பேசிய கருத்தில் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும். நீங்கள் விடுதலை சிறுத்தைகள்லாம் ஒரே முகம் தான் சார், அது திருமாவளவன் மட்டும்தான். இப்போ அதில் புதுசாக ஆதவ அர்ஜுன் ஒருத்தர் வந்திருக்காரு. இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இருக்காங்க துணை பொதுச் செயலர், அதெல்லாம் ஆதவ அர்ஜுன் ஒருத்தர். ஏன் இவ்வளோ பேர் இவ்வளோ நாள் என்ன பிடிங்கிருந்தீங்க? எல்லாமே திமுக தோட்டத்தில் போய் கொத்தடிமை வேலை செய்யும், எல்லாமே திமுக காரனாக மாறிட்டீங்க. இந்த ஒரு ஆள் திமுகவுக்கு எடுத்து பேசுனார், அவர் திருமாவளவன் பேசியிருந்தா கூட போடுவாங்க. சார் உன்னை நான் பிரம்மாண்டமாக நினச்சி கிட்ட வரேன், பார்த்தா பொசுக்குன்னுக்கிறேன், அப்புறம் நான் எப்படி உன்னை நம்பி நான் இருக்க முடியும்? இப்போ அந்த 6 மாதம் சஸ்பெண்டாக இருக்காது அப்படின்ட்டு தான் சொல்ல வரீங்க. 6 மாதம் நீங்கள் 2 மாதம் சஸ்பெண்ட் பண்ணாலும் சரி, அவர் திரும்பவும் உங்ககிட்ட சேருவதற்கான வாய்ப்பு இல்லை. இதுதான் உங்களோட ப்ரொசீஜர்னு சொல்லிட்டீங்க. ஏன் மறுநாள் எடுத்தீங்க? மறுநாள் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? உங்களை அழுத்தந்து யாரு? எடுத்தா தான் ஆட்சின்னு ஒத்த காலம் நின்னது யார்? ஆதவ அர்ஜுன் இதை சொல்லலை. திமுகவின் அழுத்தத்தால் என்னை நீக்கி விட்டாருன்னு அவர் சொல்லலை. என்ன காரணத்தால் இந்த காரியம் நடந்திருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுல்ல. ரியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு புரட்சி தமிழகம் கட்சி தலைவர் மற்றும் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஆதவ அர்ஜுன் அவர்கள் கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட நாளின் அந்த ஒரு நாள்லேருந்து இப்போ வரைக்கும் எக்ஸ் தளத்தில் ரொம்ப கடுமையாக பதிவிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ஓப்பனாகவே சொல்லலாம். பாரதியாரினுடைய பிறந்த நாளில் கூட வாழ்த்து சொல்லும் போது, அதாவது பாரதியாருக்கு வாழ்த்து சொல்லும் போது கூட நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. இவருடைய பதிவு அடுத்த கட்ட நகர்வுகள்லாம் எப்படி சார் இருக்கும், எப்படி எடுத்துக்கிறது? அவரோட அந்த அறிக்கையில் அவர் ஒன்று சொல்லியிருப்பார். அவர் கட்சியிலேருந்து எடுத்துப்பட்ட பிறகு புரட்சியாளர் அம்பேத்கர், பெரியார், அண்ணா ஆகியோரின் கருத்துக்களை உள்வாங்கி அரசியல் பயணத்தை துவங்கினேன். அந்த கொள்கையின் வழியில் எனது பயணம் எப்போதும் தொடரும். புரட்சியாளர் அம்பேத்கர் சுட்டி காட்டியது போல சிந்திப்பதற்கான சுதந்திரமே உண்மையான சுதந்திரம். என்ன சொல்கிறாரு? சிந்திப்பதற்கான சுதந்திரமே உண்மையான சுதந்திரம் என்பதில் உறுதியும் நம்பிக்கை கொண்டு புதிய ஜனநாயகத்தை உருவாக்கும். சிந்திப்பதற்கான உரிமை இல்லை, அத்தகைய சூழல் திருமாவளவனுக்கு இல்லை. அவர் விடுதலை சிறுத்தைகளாகவோ அல்லது பட்டியல் சமூக மக்களின் தலைவனாகவோ சிந்திக்காமல் திமுக உறுப்பினராகவே சிந்திக்கிறார் என்பதுதான் இதோட சாராம்சம். அடிமையை அடிமைன்னு புரியவை, அவன் ஏன் அடிமையானோம் என்று அவனே தீர்மானித்துக் கொள்ள நான் விடுதலைன்னார் அம்பேத்கர். போதுண்ணா, ரொம்ப நாளைக்கு நம்ம திமுக கூட அடிமையாக இருக்கிறோம். பாருங்கள், நீங்கள் 2 மணி நேரம் பேசுகிறீங்க, துண்டு சீட்டு இல்லாமல் அவரால் பேச முடியல, அவர்லாம் சீஃப் மினிஸ்டர் ஆகிறாரு, நீங்கள் ஏன்னா ஆகக்கூடாது, நம்ம கொஞ்சம் நிமிர்ந்து நிற்கிறேண்ணா. அவருக்கு ஒன்று மேபி திமுகவிலிருந்து அனுப்பப்பட்டவர்னு சொல்கிறாங்க, அந்த ஒரு எம்பி சீட்டு கிடைக்கலன்ற கோபத்தில் கூட பண்ணலாம். ஆனால் எது அவருக்குள்ள பர்சனல் வெஞ்சர்ஸ் இருந்தால் கூட இன்றைக்கு பொதுவெளியில் அம்பேத்கரும் பட்டியல் சமூக மக்களும் பேசப்படுகிறோம். இந்த மக்களுக்கான அரசியல் அங்கீகாரம் கட்சிகளால் வழங்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு பொருள் பேசு பொருளாக மாறி இருக்கிறது. எவ்வளோ புரட்சியாளர்கள் இந்த சமூகத்தில் இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அரசியல் அனுபவத்தில் தமிழகத்தில் ஒரு 10-15 நாட்களாக அதாவது பட்டியல் சமூக மக்களும் அம்பேத்கரும் இந்த அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணப்பட்டதே இல்லை. அம்பேத்கர் நேர் எதிரானவங்க கூட அம்பேத்கர் புக்கை நீ வெளியிட்டா நீலாம் இன்னொரு அம்பேத்கரா அப்படின்ற அளவுக்கு பேசுகிற அளவுக்கு வந்துட்டான். ஏன் பட்டியல் சமூக மக்களுக்கு அப்படியே எடுத்து கொடுத்துடணுமா, நீங்கள் அந்த தகுதியை வளர்த்துக்கணும் அப்படின்னு பலருடைய தங்களுடைய உள்மனதில் உள்ளதை இன்றைக்கு கக்குகிறாங்க. இதே விடுதலை சிறுத்தைகள் உள்ளவங்களும் ஆதவ அர்ஜுனா அப்படி இப்படி நம்ம கட்சி அங்கே கொண்டு போயிடுவார், இங்கே கொண்டு போயிடுவார், எங்ககிட்ட பெரிய கொண்டிசோனாக இருக்கிறாரு அப்படி இப்படின்னு பீத்தி கொண்டிருந்தவரெல்லாம் இன்றைக்கு ஆதவ அர்ஜுன் ஒரு பச்சோந்தி அவன் காசு வாங்கிட்டு தான் எங்களுக்கு வேலை செஞ்சார் அப்படி இப்படின்னு கண்ணா முன்னான்னு அவரை இன்றைக்கி பேசுவதை நாம் பார்க்குறோம்.
இப்போ உங்களுக்கு பிரச்சனையே வந்து ஆதவ அர்ஜுனா அவர் பேசிய கருத்தான்னா அவர் பேசிய கருத்தில் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும். இன்றைக்கு முழுக்க ஆதவ அர்ஜுனன் கேரக்டரை பற்றி பேசுறது, போகிறது, வர்றது, லாட்டரி சீட்டு விற்றாரு, அதை விற்றாரு, இதை விற்றாரு. அது உங்களுக்கு தெரியாதா? உங்கள் எஜமானுக்கே தெரியுமே. அவர்கள் மாமனார் உங்கள் எஜமானரோடு நெருக்கமாக இருந்தவர் தானே. அவங்க மாமனார் மீது வழக்கு கேரளாவில் போடப்பட்ட போது தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞர் போய் அவருக்காக வாதாடுறாரு. கேரளா அரசு சொல்லுது, என்னங்க எங்கள் ஊரில் வந்து தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞர் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஆதரவாக வாதாடினா எப்படிங்க அப்படின்னு சொன்ன பிறகு அந்த வழக்கறிஞரை நம்முடைய தமிழக முதல்வர் வாபஸ் வாங்க வச்சார். அப்புறம் இவர் கதை வசனம் எழுது, புக்கு வெளியிட்டது, படம், சினிமா எடுத்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். நம்ம என்ன சொல்கிறோம், இது எல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு குறையாக குற்றமாக தெரியல. இந்த பட்டியல் சமூக மக்கள் இப்படியே கிடக்கிறாங்க, அவங்களும் கொஞ்சம் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி போகணும் அப்படின்னு ஒரு கருத்து. சார் இன்றைக்கி எப்படிவோ மைனாரிட்டி சமூகம்லாம் கூட நாங்கள் வந்து ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் திருமாவளவன் சொல்லுவார், நீனா ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரை. நானும் ஆண்ட பரம்பரைலாம் சொல்ல மாட்டேன். அதாவது இவர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாராம், நக்கல் பண்ணுறாராம். யாரை? சமூகத்தை, மெஜாரிட்டி சமூகத்தை. ஒரு மெஜாரிட்டி சமூகம் ஆண்ட பரம்பரைன்னு சொல்லுது. அடப்போட ஆண்ட பரம்பரை, அந்த பரம்பரை, இந்த பரம்பரை. அப்போ மற்றவங்களாம் சொல்கிறாங்களா? அது சார் இப்போ நம்முடைய வரலாறு தெரிஞ்சால் தானே சார் நம்ம வந்து ஒரு புதிய வரலாற்றை படைக்க முடியும். உங்கள் தாத்தாலாம் ஒரு காலத்தில் எப்படி தெரியுமா இருந்தார், நீ பாருன்னு இந்த வேலை செஞ்சு நிற்கிற அப்படின்னா நம்ம தாத்தா ஒரு அந்த காலத்தில் அப்படி இருந்தாரோ அப்படின்னு தெரியும் போது தானே நான் வந்து எனக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது அப்படின்னு நான் வந்து ஒரு தெம்பு விட்டுவது தானே. இப்போ ஆண்ட பரம்பரைனா நாங்கள் என்ன அந்த மன்னர் ஆட்சியாக நடக்குது. இப்போ வந்து படையை திரட்டு கொண்டு போய் பக்கத்து ஸ்டேட்டை வந்து பிடிச்சி நாம் ஆட்சி ஆள போகிறதுக்கு அப்படி இல்லை. அப்போது இது ஒரு சமூகத்தின் அவர் தோண்டுகிற ஒரு மக்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தை தான் அது. உண்மையிலே வரலாறு இல்லாத ஒரு மக்கள் கூட எப்பா எங்களுக்கு தெரியுமா வரலாறு அப்படி இப்படி சொல்கிறான். ஆனால் இந்த மண்ணின் மைந்தர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறவர்கள் அவர்களை மொக்கையாகவே இங்கே சித்தரிக்கப்படுகிறார்கள். திருமாவளவன் அடிக்கடி பேசுவார், இவர்கள்லாம் அதாவது நாங்கள்லாம் நீரை போன்றவர்களாம், எவ்வளவு தூக்கி மேலே வைத்தாலும் கீழ் நோக்கியே போகிறோம். இது ஒரு அறிவார்ந்த ஒரு பேசுகிற பேச்சா அது. நம்முடைய எவ்வளோ உயரத்தை உங்களை கொண்டு போய் வைத்தாலும் நீங்கள் கீழ் நோக்கியே போகிறீர்கள், நீங்கள் நோஞ்சானாக இருக்கிறீர்கள், எம் மக்கள் நோஞ்சானாக இருக்கிறார்கள், வலிமை குன்றியவராக இருக்கிறார்கள், திருப்பி அடிக்க முடியாதவராக இருக்கிறார்கள், வந்து வறுமையில் இருக்கிறார்கள், சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுகிறார்கள். ஆம்பளே இல்லைன்னு கூட சொல்லிட்டேன், சுத்தமாக முடிஞ்சிடுச்சு இல்லை, அப்புறம் நாங்கள் நெட்டிக்கிட்டு போத்தால இல்லை. அப்போ ஒரு வலிமை மிக்க சமூகத்தை மற்றவர்கள் வந்து எப்படி ஒடுக்குறாங்களோ, ஆனால் நீ எங்கள் கூடயே இருந்து இந்த சமூகத்தை ஒடுக்கி வைத்திருக்கிற. அப்படி இல்லைன்னா பறையர்னு யாராவது சொல்லி சேரிக்குள்ளே வந்தாங்கன்னா அடித்து விரட்டுங்கள் அந்த நாய்களை, பறையர்களை அப்படின்னு நீ சொல்கிற. கீழே உட்காந்துங்கிற பறையன் கைத்தட்டுறானே, அவனை எந்த அளவுக்கு மூளை இல்லாதவனாக, உணர்ச்சி அற்றவனாக, உனக்கு மட்டுமே ஒரு ரசிகனாக நீ வளர்த்து வச்சுருக்க. ஓகே சார், இது ஒரு இடத்துல இருந்தாலும் ஆதவர்ஜனா இல்லாத அந்த துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு இடத்த வேற யார் அந்த இடத்துக்கு கொண்டு வருவாங்க? இல்லை 6 மாதம் வரைக்கும் இப்படியே தான் இருக்குமா சார்? அதில் வந்து யாரை வேணாலும் போடலாம் சார். கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் துணை பொதுச் செயலாளர் இருக்கிறாங்க. நீங்கள் விடுதலை சிறுத்தைகள்லாம் ஒரே முகம் தான் சார், அது திருமாவளவன் மட்டும்தான். இப்போ அதில் புதுசாக ஆதவர்ஜன் ஒருத்தர் வந்திருக்காரு. இப்போ நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இருக்காங்க துணை பொதுச் செயலாளர். அதில் ஆதவர்ஜன் ஒருத்தர். ஏன் இவ்வளோ பேர் என்ன இவ்வளோ நாள் என்ன பிடிங்கிருந்தீங்க? எல்லாரும் திமுக தோட்டத்தில் போய் கொத்தடிமை வேலை செஞ்சுருந்தீங்க, எல்லாரும் திமுக காரனாக மாறிட்டீங்க. இந்த ஒரு ஆள் திமுகவுக்கு எடுத்து பேசினார். அவர் திருமாவளவன் பேசியிருந்தா கூட பரவாயில்ல, இல்லை பட்டியல் சமூக மக்கள் என்னை வந்து நாங்கள் கொண்டு வரேன்னு பேசினாலே உங்களுக்கு சிக்கல் தான். ஏன்னா ஆட்சி அதிகாரம் அவங்ககிட்ட இருக்குது, நாம் அவங்க பண்ணையில் வேலை செய்கிறோம். பண்ணையில் வேலை செஞ்சு வந்து பண்ணையாருக்கு எதிராக சவுண்ட் விட முடியுமா அப்படிங்கிற நிலையிலிருந்து தான் இவங்க பார்க்குறாங்க. அதில் வந்து அதில் யாரை சேர்க்குறாங்க போகிறாங்க வராங்கன்றதை விட இன்றைக்கு பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் தமிழக அரசியல் பார்த்துருக்கு. ஒரே ஒரு ஆதவர்ஜன் ஒரு 6 மாத காலம் தீவிர அரசியல். இப்போ இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொன்ன பிறகு தானே வந்து அவர் வந்து மெயின் ஸ்ட்ரீம் அரசியலுக்கு வந்த மாதிரி ஆகுது. இன்றைக்கு அவரை பேசாத தலைவர்கள், அவரை பேசாத கட்சிகள் ஏதாவது ஒன்று இருக்கா? ஒன்று எதிராக பேசுகிறான், இல்லை ஆதரவாக பேசுகிறான். ஆனால் அந்த நபரை மட்டும்தான் பற்றி பேசுகிறானே தவிர அந்த நபர் சொல்லிய அந்த வார்த்தையை பற்றியோ அந்த கருத்தை பற்றியோ யாரும் இங்கே பேசலை. உடனே இன்றைக்கி என்ன பேசுகிறானுங்க,
அவர் நான் அம்பேத்கரா அவர் அப்படின்றான். சார், இந்த மக்களின் வாழ்க்கையை ஊய்விக்க வந்தவன் எல்லாரும் அம்பேத்கர் தான் சார். இந்த மக்களுக்காக சிந்திக்கிற எல்லாரும் அம்பேத்கர் தான் அப்படின்ன போது இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு பரபரப்பை ஒரு 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 பேசு பொருளை இன்றைக்கு வந்து அவருடைய பேச்சு விளைவித்திருக்குல்ல. இத்தனை நாள் என்ன பண்ணீங்க? இத்தனை நாளாக இதே திமுக கூட தான் நம்ம வந்து பல ஆண்டுகளாக கூட்டணியில் இருந்தோம். யாராவது பேசுனான்னா ஒரு 4 படத்தில் நடிச்சுட்டு நீ வந்து துணை முதல்வர், எங்கள் தலைவர் ஆகக்கூடாதா, பட்டியல் சமூகத்தில் ஒருத்தன் வரக்கூடாதா அப்படின்னு சர்ச்சை இதுவரையும் கிடைச்சிருக்கா? ஆனால் நீங்கள் பேசுனீங்க, நாங்கள் வந்து காலங்காலமாக நாங்கள் உங்களுக்கு அடிமையாக இருக்கணுமா, போனோமா, வரணுமான்னு மக்கள் நல கூட்டணியில் இருக்கும்போதெல்லாம் பேசுனாங்க. ஆனால் அவ்வளோ பெரிய பேசு பொருளாக நடக்கலையே. ஒரு 35 வருடம் பொது அரசியலில் இருந்த திருமாவளவன் பேசிய போது பேசு பொருளாக மாறாதது சும்மா அரசியல்னால் என்னன்னு தெரியல அப்படின்னு இன்றைக்கி சொல்கிறாங்கல்ல. ஒரு 6 மாதத்தில் ஒருவர் பேசிய பேச்சு இன்றைக்கு தமிழகத்தையே கலங்கடித்திருக்கிறது. மிகப்பெரிய கழகமான திமுக கழகத்தை கலங்கடித்திருக்குது. அவனை நீக்காமல் நீங்கள் வராத அப்படின்ற அளவுக்கு ஒரு நெருக்கடியை இன்றைக்கி கொடுக்க வைக்கப்பட்டிருக்குன்னா அது ஆதவ அர்ஜுனன் என்ற நபர் அல்ல, அவர் பேசிய அரசியல். அதால் இவங்கக்கிட்ட இப்போ எத்தனை துணை பொதுச் செயலாளர் இருக்காங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாரும் துணை பொதுச் செயலாளர் தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பேர் இருப்பாங்க. 10 பேர் என்ன பண்ணிட்டாங்க இது வரைக்கும்? ஒன்றும் இல்லை. இப்போ பார்க்கலாம். இப்போ எல்லாரும் ஆதவ அர்ஜுனா அவன் அப்படி அவன் இப்படி அது இதுன்னு சேற்றை வாரி வீசுகிற வேலையை இன்றைக்கி வந்து யூடியூப்லாம் இன்றைக்கி செய்கிறாங்க. அதால் அவரோட அசைவு வந்து இன்றைக்கு வந்து தமிழக அரசியலில் உன்னிப்பாக பார்க்கப்படுகிறது. ஒரு தமிழக அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு கிளர்ச்சியாளர் மாதிரி தான் நானும் பார்க்குறேன். ஓகே, இந்த ஆதவ அர்ஜுனா வந்து 6 மாதம் இடைநீக்கம் வரைக்கும் அந்த இடைநீக்கத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை மறுபடியும் வேற ஒரு கட்சி இல்லை இவர் பின்னாடி ஒரு கூட்டம் அந்த மாதிரியான விஷயங்கள் அமையுமா? என்ன நீ பெரிய புரட்சியாளர் உங்கூட இருக்கிறது எங்களுக்கு பெருமை, திருமாவளவன் கூட இருக்கிறதுல ஆதவ அர்ஜுனுக்கு என்ன பெருமை இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? விசிகாவினுடைய பொதுச் செயலாளர் தானே. ஆமாம். விசிகாவினுடைய தலைவர் யாரு? திருமா. அப்புறம் அங்கே இருந்து ஒரு ஜேர்னி தானே ஆரம்பிக்குது சார். உன்னை நான் வந்து பிரம்மாண்டமாக நினச்சி கிட்ட வரேன், வந்து பார்த்தா பொசுக்குன்னுக்கிறேன். அப்புறம் நான் எப்படி நான் உன்னை நம்பி நான் இருக்க முடியும்? இப்போ அந்த 6 மாதம் சஸ்பெண்டாக இருக்காது அப்படின்ட்டு தான் சொல்ல வரீங்க. 6 மாதமாக நீங்கள் 2 மாதம் சஸ்பெண்ட் பண்ணாலும் சரி, அவர் திரும்பவும் உங்ககிட்ட வந்து சேருவதற்கான வாய்ப்பெல்லாம் இல்லை. அதை விட எங்கேயாவது வெளிநாடுகளாண்டு போய் எங்கேயாவது செட்டில் ஆகிட்டு தமிழ்நாடு அரசியலே வானநாடு கூட போயிடலாம். ஆனால் அவர் அதை சொல்லலை. ஆட்சி அதிகாரத்தை நோக்கி இந்த பட்டியல் சமூக மக்களை இழுத்து செல்கிற என்னுடைய பிரச்சாரம் தொடரும்ன்றாரு. 6 மாதம் கழிச்சு தொடரும், இல்லை 3 மாதம் கழிச்சு தொடரும்லாம் இல்லை. சாதாரணமாக இன்றைக்கி பாரதியார் இப்போ வந்து பிறந்த நாளுக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்கார். இன்றைக்கு அது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் விவாதிக்கப்படுகிறதா இல்லையா சார்? ஒரு காலத்தில் இது எத்தனை நாளைக்கு தொடரும் இந்த விவாதமெல்லாம்? இப்போ நீக்கப்பட்டிருக்காங்க, இதுக்கு ஒரு 2 நாட்கள் ஆகுது. இது எத்தனை நாட்கள் தொடரும் சார்? இது வந்து ஒரு சாதாரண ஒரு ஆதவ அர்ஜுன் விஷயம் இல்லை சார். தமிழ்நாட்டில் இருக்கிற கிட்டத்தட்ட 20-22% பட்டியல் சமூக மக்களின் அரசியல் இது. நாங்கள் இருக்கிற வரைக்கும் இந்த அரசியல் தொடரும், அவர் ஓயிற வரை இது தொடரும். அப்போது இது தொட்டு போயிட்டார்ல. சப்போஸ் நாளைக்கு ஆதவ அர்ஜுனே இதை பேசலாம் கூட இந்த அரசியல் நிச்சயமாக பேசப்படும் சார். ஒரு காலத்தில் திருமா கட்சியில் ஆதவ அர்ஜுன் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஏன் நீங்கள் தான் முதல்வர் ஆகிங்களா, நாங்களாம் ஆகக்கூடாதா, ஒரு எஸ்சிலேருந்து ஒருத்தர் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. உடனே திமுக திருமாவளவனை கூப்பிட்டு அவரை கட்சியை விட்டு நீக்கி வெளியே அனுப்பிச்சு. அன்னைக்கு போன மனுஷன் தாயா, இன்னும் காலனையா, ரொம்ப மோசமானவங்கப்பா இவங்க அப்படின்ற டாக் வந்து காலங்காலமாக இருக்கும் சார். இன்றைக்கி யாராவது ஒருத்தர் வந்து நாளைக்கு வந்து இது மாதிரி அரசியல் அதிகாரத்தை நோக்கி போகணும் அப்படின்னா கூட ஏம்பா இப்படி தான்ப்பா ஆதவ அர்ஜுன் ஒருத்தர் பிரச்சனை கிளப்புனார், அவர் எங்கே இருக்காருன்னு தெரியலப்பா அப்படின்னு அந்த டாக் தொடர்ந்து கொண்டே இருக்கும் சார். அதால் அவரும் வந்து நான் 4 மாதம் கம்முன்னு போகிறேன்லாம் இல்லை. அவரும் தொடர்ந்து ஏதோ ஒரு பிளான் செய்கிறாருல்ல. இப்போ நீங்கள் எல்லாரும் சொல்கிறாங்க அவர் விஜய் கட்சியில் போய் சேர்றாரு, சேர்ந்தா என்ன, சரி சேர்க்க மாட்டாங்க, சேர்க்கலாம் என்ன, எப்படியாக இருந்தாலும் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கார். நீங்கள் அந்த கூட்டத்தில் கூட அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கூட என்னை பொறுத்தவரையில் விஜய் ஒன்றும் பெரிய அரசியல்லாம் ஒன்றும் பேசலை. ஆனால் ஆதவ அர்ஜுன் பேசிய அரசியலுங்கிறது உடனே இன்றைக்கி சொல்கிறாங்க அவர் வந்து இன்னும் தெரியுமா, நாங்கள் கூட தான் அந்த மாதிரி பேசியிருந்த ஆள் தான். ஆனால் இந்த பாவப்பட்ட மக்களுக்காக ஒருத்தன் பறிஞ்சு வரான்ல, அப்புறம் என்ன? அதாவது எங்கெங்கெல்லாம் ஒடுக்கப்படுகிறதோ ஒடுக்கலுக்கு எதிராக நீ நிற்கிற போது நீ நானும் தோழர்கள்னால பட்டியல் சமூக மக்கள் வந்து இப்படி கிடக்கிறாங்க, வேங்கைவேலை ஒன்றும் கண்டுபிடிக்க முடியலன்னு திருமாவளவன் பேசல. இல்லை திருமாவளவன் வந்து வேங்கைவேலுக்காக பரிந்து பேசிய போது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இது ஒரு பேசு பொருளாக மாறலையே.
இன்றைக்கி ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குல்ல. வேங்கை வேலுக்கு விஜய் வரணுன்றாரு. விஜய் வரக்கூட வேண்டாம். விஜய் நான் வேங்கை வேலுக்கு போகிறேன் அப்படின்னு ஒரு அறிக்கை விஜய் கிட்டேருந்து வரட்டும். தமிழ்நாடு அரசியல் என்ன ஆகுது பாருங்கள். அப்போது எது பண்ணாலும் இந்த மக்களுக்கு பேசுவதற்கு யாரும் இல்லை. சரி, யாராவது 1-2 பேர் பேசுனாங்கன்னா அதை பார்த்துக்கலாம். நம்ம கூட தான் ஒரு பெரும் தலை இருக்குல்ல, அந்த தலையை வச்சு சமாளிச்சிக்கலாம் அப்படின்ற எண்ணம் தானே இங்கே இருக்கிறவங்களுக்கு. அது இன்றைக்கு தவிடுபொடி ஆகிருக்கு. ஆர்தவ அர்ஜுனன் ஒவ்வொரு அசைவும் இன்றைக்கு உற்று நோக்கப்படுகிறது. ஒரு நல்ல முடிவை எடுப்பார் நம்ம எதிர்பார்ப்போம். இப்போ அந்த 6 மாதம் அப்படிங்கிறது வந்து கட்சியில் அதான் இடைநீக்கம் அப்படின்னு இல்லாமல் முழுமையான ஒரு நீக்கம் அப்படின்ட்டு தான் எடுத்துக்கலாம். ஆமாம் சார், இது இடைநீக்கமே கிடையாது சார். நீங்கள் நீக்கிறதுக்கு முன்னால் என்ன சொல்கிறாரு, வேளச்சேரி தீர்மானம் என்னவோ ஐநாவில் போட்ட தீர்மானம் மாதிரியும், இவங்க கட்சி ஆஃபீஸில் ஒரு 4 லைனில் ஒரு தீர்மானம் எப்படி கட்சியிலேருந்து எடுக்கிறது, எப்படி வந்து மற்ற சமூகத்தினர் வந்து இதில் இணைக்கிறதுன்னு இவங்களா எழுதிக்கிறது. இது என்னமோ பற்றி உலக பிரகடனம் மாதிரியும், அது வேளச்சேரி தீர்மானம் தெரியும்ல. என்ன தெரியும், என்ன உங்களுக்குள்ளே இருக்கிறது தானடா அது. அப்போ அதில் சொல்கிறாரு, நாங்கள் வந்து திடீர்னு ஒருத்தர் எடுத்துட முடியாது, நாங்கள் வந்து விளக்கம் கேட்கணும், உயர்மட்ட குழு கூட்டி பார்க்கணும். அப்போ வந்து மற்ற கட்சிகள் மாதிரி திமுக, அதிமுக, பிஜேபி இந்த மாதிரி கட்சிகள் மாதிரி எடுத்தங்கழுத்தன்லாம் கட்சியை விட்டு எடுத்துட முடியாது, அதுக்குன்னு ப்ரொசீஜர் எங்களுக்குள்ளே இருக்குது, நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுறோன்னு முன்னாள் சொல்லிவிட்டு மறுநாள் ஏன் எடுக்கிறேன், இதுதான் உங்களோட ப்ரொசீஜர்னு சொல்லிட்டீங்க, ஏன் மறுநாள் எடுத்தீங்க, மறுநாள் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன, உங்களை அழுத்தந்து யார், எடுத்தா தான் ஆட்சின்னு ஒத்த காலம் நின்னது யார், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஆதவ அர்ஜுன் இதை சொல்லலை, திமுகவின் அழுத்தத்தால் என்னை நீக்கி விட்டாருன்னு அவர் சொல்லலை, என்ன காரணத்தால் இந்த காரியம் நடந்திருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இல்லை, எக்ஸ்போஸ் ஆகி நிற்கிறார் இல்லை, ஒன்றும் அவர் பேசுவதற்கு ஒன்றும் இல்லைல்ல, அவர் பேசுவதற்கு ஒன்றும் இல்லாதால தான் கீழே இருக்கிறவங்கலாம் கூப்பிட்டு, அப்பா நீங்கள் எதையாவது அந்த ஆளை பற்றி பேசுங்கப்பா, சும்மா இருக்காதீங்கப்பா. திமுக அதாவது விசிக கட்சியில் இருக்கிற எல்லா மாவட்ட அதாவது எல்லா மாநில பொறுப்பாளர்கள் முக்கியமானவங்க எம்எல்ஏ எம்பி எல்லாம் திமுக காரனாக மாறிட்டான் அப்படின்னு எல்லாரும் பேசினாங்க. சார் ஒருத்தன் பதில் பேசுகிறேன், திருப்பி யாராவது பேசிருக்கணும்ல, இல்லைங்க நாங்கள் அப்படிலாம் இல்லை, எல்லாரும் வந்து விசிகா தான் பேசியிருக்கணும்ல, அப்போல்லாம் கம்முன்னு இருந்துட்டு திமுகவுக்கு எதிராக ஒரு பிரச்சனையை கிளப்பிட்டாருன உடனே இன்றைக்கி வரிஞ்சு கட்டி கொண்டு ஒவ்வொரு யூடியூப் சேனல் வாசல்லையும் விசிகா பொறுப்பாளர் நிற்கிறாங்களா இல்லையா, ஏதாவது நாங்கள் பேசணுன்னு. அப்படி என்னையா நீங்கள் காப்பாற்றி என்னையா பண்ண பாருங்க. என்ன ஒன்றும் ஒரு அடுத்த தேர்தலில் ஜெயிக்குமா இது திமுக? தேர்தலில் வெற்றி வாய்ப்பு சகஜம் தானே. எப்படி அப்போ பர்மனெண்ட்டாக இவங்களே ஜெயிச்சுன்னு இருப்பாங்களா, எப்படி இது பர்மனெண்ட்டாக உங்களுக்கு வந்து எம்பி எம்எல்ஏ சீட் கடைசினே இருக்குமா? அப்போது நீங்கள் அது கூட நீங்கள் போங்க, பட் அதால் என்ன லாபம், மக்களுக்கு என்ன லாபம்? ஒரு 2000-3000 ஆண்டுகளில் எங்கேயாவது நம்ம வந்து குடிக்கிற தண்ணியில் பீயை கலந்து பார்த்துருப்போமா? மானங்கிட்ட போய் குடித்தவங்க மீது தப்பு இல்லை சார், குடித்தவங்க வைக்கப்பட வேணாம், அதற்காக இருக்கிறேன்னு சொல்கிறேன். நீங்கள் வைக்கப்படணும்ல. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ராமஜெயம் கொலை வழக்கே கண்டுபிடிச்சி 12-13 வருஷம் ஆகுது அப்படின்னு ஒரு சப்பக்கட்டு கட்டுறீங்க, உனக்கு கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி இல்லை. அப்போ எதுக்கு தான் நீ கட்சி? வெக்கம் மானம் சூடு சொரணை பார்த்தா கட்சி அரசியல் செய்ய முடியாதுன்ற. அரசியல் செய்கிறதையே அந்த மக்கள் மானத்தோடு வாழணுன்றதுக்காக தான் அப்படி தானே வந்து உங்கள் எஜமானர்லாம் சொன்னாங்க, மானமும் அறிவும் மனிதருக்கு அழகுன்னாங்கல்ல. மானங்கிட்ட போய் நாங்கள் நிற்கிறோமே, அப்போ அழகற்ற மக்களாக நாங்கள் நிற்கிறோமே, நீ சிந்திக்கணும்ல, பேசணும்ல. இதை நம்ம போய் யார்கிட்ட கேட்க முடியும்? கம்யூனிஸ்ட்டை கேட்க முடியுமா, இல்லை மற்ற கட்சிகள்கிட்ட கேட்க முடியுமா? இந்த சமூகத்தின் பிரதிநிதியாக இருக்கிற, இந்த சமூகத்தால் பலனடைந்திருக்கிற, இந்த சமூகத்தின் குறியீடாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற திருமாவளவன்கிட்ட தான் கேட்க முடியும். நீயே இப்படி அடிமையாக இருக்கிறியா? உன்னுடைய முழு வேஷம் எல்லாமே கூட இருந்த அர்ஜுன் ஆதவுக்கு தெரிஞ்சதால் தான் இன்றைக்கு வந்து இந்த நிலை. இது வந்து திருமாவளவன்லாம் திருந்ததுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லை, அதையெல்லாம் முடிஞ்சு போச்சு. அவர் முழுவதும் எக்ஸ்போஸ் ஆகிட்டார். அவர் பல வழிகளில் திமுக கிட்ட மாட்டின்னு இருக்கிறாரு. அதால் இவரை வைத்து ஒன்றும் செய்ய முடியாதுன்றதுக்காக தான் நான் ஒரு கருத்தியல் தலைவர், விஜய் போன்ற கருத்தியல் தலைமை தேவைன்றார். அப்போது இங்கே கருத்தியெல்லாம் ஒரு மண் இல்லை, இது முழுக்க கருப்பு சிவப்பு தான், இது திமுக தான் அப்படின்ற முடிவுக்கு அவரும் நெருங்கியதால் வந்து விட்டார். நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, நேரத்துக்கு ரொம்ப நன்றி.